நீங்க கிளாஸஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அட்டென்ட் பண்ணி கவனிச்சீங்க அப்படின்னாலே நீங்க மோர் தேன் ஆவரேஜ் மார்க்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு நமக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். சோ அதை எப்படி நம்ம இனிமே நல்லா எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் கவனிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்ப வரப்போற டிப்ஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முதல் டிப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிளாஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்ணணும். நாளைக்கு நடத்த போற கான்செப்ட பத்தி நீங்க இன்னைக்கு வந்து படிச்சு வச்சுக்கிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதை பத்தின ஒரு சின்ன ஐடியாவாவது உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிளாஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு மொமெண்டம் வந்து பில்ட் பண்ணிக்குவீங்க. சோ மறுநாள் டீச்சர் வந்து உங்களுக்கு நடத்தும் போது உங்களுக்கு வந்து அந்த பாடத்தோட ஒரு சிங்க் கிடைக்கும், ஓகே இதுதான் அப்படிங்கிறது. அண்ட் உங்களுக்கு வந்து அது இன்னுமே பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கும் ஃபாலோ பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் டிப், கிளாஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரெண்டாவது டிப் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோல உட்காருங்க. ஃப்ரண்ட் ரோல உட்கார்றதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலான பர்சன் கிடையாது, நீங்க வந்து ரொம்ப படிப்பாளி அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஃப்ரண்ட் ரோல உட்கார்றது தான் நல்லது. ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேக்ல உட்காடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னாடி ரோல இருக்கிற பசங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதுதான் உங்களோட ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷனா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தான் பாப்பீங்க. அதே ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி டீச்சர் தான் இருப்பாங்க, அவங்க தான் உங்களோட ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷனா இருப்பாங்க. அதனாலதான் ஃப்ரண்ட் ரோல உட்காரணும். அதே மாதிரி நீங்க ஒயிட் போர்டை வந்து ரொம்ப ஈஸியா வந்து உங்க கண்ணுல வந்து பார்க்கலாம். டீச்சர் வந்து எழுதுறத ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியம் இல்ல. அண்ட் டீச்சர் சொல்றது உங்களுக்கு நல்லாவே காதுல வந்து கேட்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாதிக்காது. ஜன்னல் ஓரமாவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கிளாஸ் ரூம்ல வந்து உட்காராதீங்க. ஏன்னா நீங்க ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, அது உங்களோட அட்டென்ஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட கிளாஸ்ல டவுட்ஸ் கேளுங்க. உங்களோட கிளாஸோட ஃப்ளோல வந்து போயிட்டு இருங்க. சைனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கு, ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க, டவுட் கேக்குறாங்கன்னா அவங்க 5 நிமிஷத்துக்கு தான் வந்து முட்டாளா இருப்பாங்களாம். ஆனா அதே கேள்வியே கேட்காதவங்க வாழ்நாள் பூரா வந்து முட்டாளா இருப்பாங்களாம். சோ நிறைய பேர் கேள்வி கேட்காததுக்கு ரீசன் அவங்களுக்கு வந்து ஒரு பயம், எங்க வந்து நம்மள வந்து முட்டாள்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஆனா அப்படி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. எதுல முட்டாள்தனம் இருக்குன்னா கேள்வி கேட்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கிடைச்சும் கேட்காம இருக்காங்க இல்லையா, அதுலதான் வந்து முட்டாள்தனம் இருக்கு. சோ கேள்வி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி கேட்கறாங்களா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக்கஸே இல்ல, சுத்தமா வந்து கிளாஸ் கவனிக்கவே தோணல அப்படின்னாலும் அந்த பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். மைண்ட் வந்து அது ஃபோர்ஸ் பண்ணும், கவனிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேஜ்டா இருந்தீங்க அப்படின்னா. அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாக்கட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க வந்து பேசவே கூடாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்ட்டு வந்து சொல்லல. உங்களோட லெக்சர் டைம்ல, கிளாஸ் டைம்ல வந்து பேசாதீங்க. பேசுறதுக்கு வந்து நிறைய டைம் இருக்கு. கிளாஸ் முடிஞ்சிட்டு பிறகு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி கிளாஸ் டைம் அப்போ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி பேசினாங்க அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்றது தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. மார்க் ட்வைன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கவனிக்கிறத விட பேச்சு தான் நம்ம அதிகம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 வாயும் 1 காதும் கொடுத்திருப்பாங்க இல்லீங்களா. ஏன் நமக்கு 2 காது கொடுத்திருக்காங்க? நம்ம நல்லா கவனிக்கணும், நிறைய கவனிக்கணும், அளவா வந்து கொஞ்சமா வந்து பேசணும். சோ அது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ரொம்பவே முக்கியம். நம்ம டீச்சர் கிட்ட நம்ம குட் இம்ப்ரெஷன் வந்து வாங்கணும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்பு மேல அக்கறை இருக்கு அப்படின்னு காட்டுங்க. கரெக்டான டைம்ல அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்க. சோ தட் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து உங்க மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஓகே இவங்க வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துறாங்க, படிக்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுவலா இருங்க. டைமுக்கு வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. முடிஞ்சா முன்னாடியே போறதும் ரொம்பவே நல்லது. லேட்டா போனீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ்ல என்ன நடத்துனாங்க அப்படிங்கறது மட்டும் நீங்க இழக்க மாட்டீங்க. டீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஏன்னா நீங்க லேட்டா வரதுனால அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா, ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். டீச்சர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹோல் கிளாஸ்க்குமே. நீங்க லேட்டா போகும்போது எல்லாரும் உங்களை பாப்பாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. சோ அதனால அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. சோ உங்களோட படிக்கிற படிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி, ஓகேவா? அதுல ஒரு செங்கலுமே நீங்க அட்டென்ட் பண்ற கிளாஸ். சோ ஒரு செங்கல் தவறுனாலும் அந்த பில்டிங்கே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அது மாதிரி தான் உங்க கிளாஸ் வந்து நீங்க கவனமா அட்டென்ட் பண்ணணும். பட் சம்டைம்ஸ் நமக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட கிளாஸ்ல வந்து நல்லா படிக்கிற கவனிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து கால் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோம்வொர்க் வந்து கரெக்டா வந்து டைமுக்கு வந்து முடிச்சிருங்க. சோ ஹோம்வொர்க்னா என்ன? நம்ம கிளாஸ் நடத்துறத ஒரு தடவை நம்ம வீட்ல வந்து புரட்டி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ரிலேட்டடா கொடுக்குற ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக் தான். அண்ட் அதனால நமக்கு மறக்காமலும் இருக்கும் அன்னைக்கு நடத்துனது, ஓகேவா? சோ ஒரு தியரி இருக்கு, ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கிட்டோம் படிக்கிறோம் அப்படின்னா அது அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்திக்கணும், லேர்ன் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 80% அதை வந்து மறக்க மாட்டீங்க. அதுதான் அந்த தியரியில வந்து சொல்றோம்.
சொல்றது. அதனால உங்க ஹோம்ஒர்க்கை வந்து கரெக்டா பண்ணுங்க. அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ வந்து நோட்ஸ் வந்து எடுக்க கூடாது, மேக் பண்ணணும். ஓகேவா? டேக் பண்ணக்கூடாது, மேக் பண்ணணும். டேக் பண்றதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க டீச்சர் சொல்றது உங்க காதால கேட்டு உங்க கையால அப்படியே வந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதுறது. ஆனா மேக்கிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க டீச்சர் சொல்றதை கவனிக்கிறீங்க, அது உங்க மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்க, அது வந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட சொந்த வார்த்தையில நீங்க அது வந்து எழுதுறீங்க. அப்பதான் அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டீச்சர் சொன்ன வார்த்தையிலே எழுதிங்க உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அதுபடி எழுதினாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்ல நோட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டீச்சர் சொல்றது வரி மாறாம எழுதுறது வந்து அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் விடாம அண்டர்லைன் பண்றது, எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் கிடையாது. அடுத்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறதும் நோட்ஸ் கிடையாது. கூடவே ரொம்ப செலக்டிவா எழுதாம எல்லாத்தையுமே எழுதுறது நோட்ஸ் கிடையாது. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் ஃபர்தரான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டீச்சர் சொல்றதை கவனமா கேளுங்க. டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியம், இதை மறந்துடாதீங்க, இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஹிண்ட்ஸ் அவங்களே நமக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதை மட்டும் நீங்க கவனிச்சு எழுதுனா போதும். இது வந்து டயக்ராமுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ வந்து உங்க டீச்சர் ஏதாவது ஒரு டயக்ராம் வரைகிறாங்க பிளாக் போர்ட்ல அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அர்த்தம். அதை நீங்க உடனே வரைஞ்சு வச்சுக்கணும். அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுங்க. சோ நீங்க கிளாஸ்ல வந்து நோட்ஸ் எடுக்கும் போது அப்ரிவேஷன் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வார்த்தைகளுக்கான ஷார்ட் ஃபார்ம். போது நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி அப்ரிவேஷன் வந்து யூஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஆர்கனைஸ்டா வச்சுக்கோங்க. சோ நீங்க உங்க நோட்ஸ் வந்து ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு அதை நல்லா எடுக்கிறது முக்கியமோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு நோட் புக் வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் ஃபுல்லா ஒரு பைண்டர் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து எது செட் ஆகுமோ அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்பப்ப நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு எதுவும் வந்து கொலாப்ஸ் ஆகாது, கன்ஃபியூஸ் ஆகாது எதுல வருது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு அதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா யாராவது உங்க கிளாஸ்ல வந்து நல்லா வந்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா உங்க நோட்ஸ் வந்து ரீஃபைன் பண்ணுங்க. சோ நோட்ஸ் வந்து நமக்கு ரெண்டு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் வந்து நம்ம படிச்ச மெட்டீரியல் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு. ரெண்டாவது வந்து நமக்கு ரிவிஷனுக்கு இனிமே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க நோட்ஸ் வந்து கிளாஸ்ல எடுத்ததை கண்டிப்பா நீங்க வீட்ல 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க ரிவ்யூ கொடுத்தே ஆகணும். உங்களோட நோட்ஸ்ல வெறும் முக்கியமான டேக்அவே தான் இருக்கணும். அன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடத்துனாங்களோ அதுல இருந்து முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் கீ பாயிண்ட்ஸா இருக்கணும். சோ அதை மட்டும் நீங்க வீட்ல வந்துட்டு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணா போதும். அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர் ரூல். சோ இப்போ நீங்க ஒரு கிளாஸ் கவனிச்சுட்டு வெளியே வரீங்க அப்படின்னா அப்பவே நீங்க அந்த கிளாஸ்ல கவனிச்ச 80% வந்து நீங்க மறந்துடுவீங்க. ஈவன் நீங்க கிளாஸ வந்து நல்ல உன்னிப்பா கவனிச்சீங்க அப்படின்னாலுமே இது நடக்கிறது சாதாரணம் தான். ஆனா நீங்க அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க படிச்சது ரிவ்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க படிச்ச இன்ஃபர்மேஷன் உங்களோட லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆயிடும், ஷார்ட் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகாது. அண்ட் ஏற்கனவே அன்னைக்கு நடத்த போறது முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சூப்பரா ஞாபகத்துல இருக்கும். அடுத்த டிப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவ்யூ வியூ ரிவ்யூ மெத்தட். சோ இதுதான் இவ்வளவு நேரம் வந்து நம்ம பேசிட்டு இருந்தது. ப்ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, சோ தட் நமக்கு கிளாஸ்ல நடத்துறது இனிமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ரெண்டாவது வியூ வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ வந்து கவனமா கவனிச்சு நோட்ஸ் வந்து மேக் பண்றது, டேக் பண்றது கிடையாது. ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு 24 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு எடுத்ததை ஒரு ரிவ்யூ கொடுக்கிறது. சோ இதுதான் ப்ரிவ்யூ வியூ ரிவ்யூ. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க நல்லாவே வந்து படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், நல்லாவே மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். சோ நோட்ஸ் வந்துட்டு நீங்க என்ன எப்படி எஃபெக்டிவா எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இப்போ ஸ்கிரீன்ல வரும், கிளிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.